ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாவல் துளசி மாடத்தோட 15வது பாகத்தை இப்போ பார்க்கலாம். ஒரு புராதனமான வைதீக கலாச்சாரம் நிறைந்த தென்னிந்திய வீடும் அதன் அசௌரியங்களும் முரண்களும் மிக்க குடும்பத் தலைவியும் பழைய பழக்க வழக்கங்களும் கமலியை போன்ற ஐரோப்பிய பெண்ணுக்கு பெரிய இடையூறுகளாக இருக்கும் என்று சர்மா பார்த்ததற்கு நேர்மாறாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கமலி அந்த வீட்டையும் அதன் கலாச்சார பிடிப்புகளையும் காமாட்சி அம்மாளின் கட்டுப்பாடுகளையும் நேசித்து மதித்து கடைபிடிக்க தொடங்கினாள் ஒழிய வெறுக்கவில்லை. அந்த வீட்டின் நடைமுறைகளுக்கு ஏற்ப அவள் தன்னை மாற்றிக்கொண்டாள். தவிர தன்னுடைய வசதிகளுக்கேற்ப அந்த வீட்டையும் அதன் பழங்காலத்து மனிதர்களையும் ஒரு சிறிதும் மாற்ற முயலவில்லை. கமலியை பொறுத்தவரை சர்மாவின் மனநிலை நெகிழ்ந்து மெல்ல மெல்ல அவள் மேல் அனுதாபமாக மாறியதற்கு அவளுடைய இந்த தனி நாகரிக பண்பே காரணம். ரவியும் கமலியும் பாண்டிச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு ஊர் திரும்பிய தினத்தன்று இரவு தனியாக ரவியிடம் பேசி கொண்டிருந்த போது, உங்கள் அம்மா வீணையும் கையுமாக அமர்ந்திருந்த காட்சி சரஸ்வதி தேவியே வாத்தியத்தோடு வந்து உட்கார்ந்திருந்து கொண்டிருந்த மாதிரி தோன்றியது என்று கமலி கூறினாள். இப்போதெல்லாம் மிகவும் நவீனமான புதிய டிப்ளமேசி ஓயாமல் புகழ்ந்தே எதிர்ப்பையும் எதிரியையும் அழிப்பது தான் கமலி என்று கேலியாக அதற்கு உடனே பதில் சொல்ல எண்ணியது ரவி. அவள் காமாட்சி அம்மாளை புகழ்ந்து குரலில் இருந்த பக்தி பூர்வமான துணியையும் மனப்பூர்வமான ஆழத்தையும் உணர்ந்து கொண்டு அதை வேடிக்கையாக்கிவிட பயந்து தயங்கினவனாக தன் எண்ணத்தை தவிர்த்துவிட்டு பேசாமல் இருந்தான். எண்ணியதை விட்டுவிட்டு வேறு விதமாக பேசினான். எங்கள் அம்மா ஒரு புராதனமான தென்னிந்திய வைதீக குடும்பத்தின் பூர்ணமான அம்சங்கள் அத்தனையும் பூர்ணமாக உள்ளவள் என்றால் ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் ரெண்டையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். ஆனால் அம்மாவை பொறுத்தவரை ப்ளஸ் பாயிண்ட்டாக மட்டும்தான் உன் கண்ணுக்கு படுறது. ஒரு விஷயத்தின் சாதக பாதகத்தை கணக்கிடும் பொழுது நமக்கு ஒத்து வராததையெல்லாம் மைனஸ் பாயிண்ட்டாக கணக்கிடுறது அவ்வளவு சரியில்லை. தன் அம்மாவிடம் குறைகளும் முரண்களும் உண்டு என்று தானே சொல்வதை கூட அவள் ஒப்புக்கொள்ளாமல் மறுப்பதை அவள் அப்பொழுது கவனித்தான். அம்மா பம்பரமாக சமையலறையில் வேலை செய்வது, பூஜை செய்வது, காலையில் நீராடியதும் துளசி வழிபாடு, பசு வழிபாடுகள் செய்வது, பல்லாங்குழி ஆடுவது, வீணை வாசிப்பது, சோத்திர ஸ்லோகம் சொல்வது எல்லாமே கமலிக்கு அதிசயமாக இருப்பதை அவன் கண்டான். தான் அளித்திருந்த பயிற்சிகள், பழக்க வழக்கங்கள், முன் தகவல்கள் அவளை ஓரளவு இந்திய வாழ்க்கைக்கு எந்தவித தயக்கமும் இன்றி பொருந்த வைக்கும் என்று அவன் அறிந்திருந்தாலும் இப்பொழுது இங்கே வந்த பின் தான் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவும் அவள் அதற்கு கனிந்து பக்குவப்பட்டிருப்பது அவனுக்கு தெரிந்தது. உங்கள் அம்மா புடவை கட்டிக்கொள்வது போல் நானும் கட்டிக்கொண்டு பார்க்க வேண்டும் போல் எனக்கு ஆசையாக இருக்கிறது. அதை கற்றுக் கொடுப்பதற்கு நாளை வசந்தியை வர சொல்லியிருக்கேன் என்று தனது விருப்பத்தை கமலி வெளியிட்ட போது அவனுக்கு வியப்பாக கூட இருந்தது. மடிசார் வைத்து புடவை கட்டுவது அநாகரிகமாகவும் 10ஆம் வசதித்தனமாகவும் ஆகி வருவதை, அப்படி கட்டுவதை பழக்கமாக கொண்டவர்களே அதிலிருந்து விடுபட்டு தங்களை அந்நியப்படுத்தி கொண்டு மாறி வரும் போது எங்கேயோ 1000 மைல்களுக்கு அப்பாலிருந்து வந்த ஒரு பிரெஞ்சு யுவதி இப்பொழுது அதற்கு ஆசைப்படுவது வினோதமாக இருந்தது. மறுநாள் காலையில் இறைமுடிமணி வடக்கு தெருவில் மனையில் தாம் தொடங்க போகும் பலச்சரக்கு கடை தொடங்க விழாவுக்கு வந்து கூப்பிட்டு விட்டு போனார். அவர் வந்தபோது சர்மா எங்கோ வெளியே போயிருந்தார். ரவியிடமும் கமலியிடம்தான் விவரம் சொல்லிவிட்டு போயிருந்தார் அவர். தம்பி, உங்கள் அப்பாவுக்கு சம்மதம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் இயக்க வழக்கப்படி ஐயா படத்தை மாட்டி நல்ல ராகு காலமாக பார்த்து தான் நான் கடை திறக்க போகிறேன். அது என் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் நட்புக்காக அவரை அழைக்கிறேன். முடிஞ்சால் இவங்களையும் கூப்பிட்டு வாங்க என்று கமலி பக்கம் சுட்டிக்காட்டி ரவியிடம் சொல்லிவிட்டு போயிருந்தார் இறைமுடிமணி. குமார் கல்லூரிக்கும் பார்வதி தனது பள்ளிக்கும் புறப்பட்டு போனவின் காலை 9:30 மணிக்கு மேல் அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்ததும் ரவி இறைமுடிமணி வந்துவிட்டு போனதை பற்றி அவரிடம் தெரிவித்தான். அவன் தெரிவித்ததற்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அப்பொழுது ஒரு பதிலும் சொல்லாமல் கவனிக்காது போல் இருந்தார் சர்மா. முகக்குறிப்பிலிருந்து அப்பொழுது அவர் கலக்கமாகவும் மனம் குழம்பியும் இருப்பது போல் பட்டது. அவரோடு இயக்க வழக்கப்படி ஐயா படம் மாட்டி ராகு காலத்தில் தான் கடை ஆரம்பிக்கிறாராம். அதை நினச்சி தயங்கி பேசாமல் இருந்துடாமல் சிநேகிதத்தை மதித்து நீங்கள் ஒரு நடை வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு போனார். என்னப்பா என்னமோ மாதிரி இருக்கேல்? எல்லாம் தகராறும் இதனால தான். போரா குறைக்கு நான் அங்கே வேற போய் நின்னேன்னா வெறும் வாயை மெல்ற சீமாவையருக்கு வாய்க்கு அவல் கிடைச்ச மாதிரி ஆயிடும்.
எல்லா தகராறும்னா என்ன தகராறு அப்பா? தேசிகாமணிக்கு அந்த வடக்கு தெரியாதான் கிடைக்க விடாமல் பண்ணணுங்கிறதுக்காக அவனுக்கு நான் வாக்கு கொடுத்து பிறகு அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் சீமாவையரும் அகமத் அலிபாயும் கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு தான் அந்த இடத்தை விட்டாகும்னு ஒத்த காலில் நின்னார். நான் ஒத்துக்கலை. கொடுத்த வாக்குப்படி தேசிகமணிக்கு விட்டுட்டேன். மடத்திலிருந்து நான் செய்கிறது நியாயம்னு லெட்ரு வந்துடுது. சீமாவரிடம் அதை காமிச்சாச்சு. பார்த்துட்டு ஆகாசத்துக்கும் பூமிக்கா குதி குதின்னு குதிச்சார். சாமி பூதம் இல்லைங்கிற ஒரு ஆளுக்கு மடத்து இடம் வாடகைக்கு போகிறது பெரிய அக்கிரம்னார். என்னை திட்டினார். முந்தா நாள் மடத்து நிலங்களை குத்தகைக்கு விட்ட போதும் அவர் சொன்னபடி எதையும் கேட்காம நான் நியாயத்துக்காக நியாயமானவளுக்கு பார்த்து விட்டுட்டேன். அதிலே வேற அவனுக்கு என் மேலே கோபம். அவருக்கு இதுக்கு முந்தின கூட்டத்திலே அவருக்கு வேண்டிய பினாமி ஆள்களை எல்லாம் கொண்டு வந்து அவளுக்கே நிலத்தை குத்தகைக்கு முடிச்சிட பார்த்தார். நான் விடலே. கூட்டத்தையே அன்னைக்கு ஒத்தி போட்டேன். சரி, இதிலே வருத்தப்படுறதுக்கும் தயங்கிறதுக்கும் என்ன இருக்குது? எது நியாயமோ அதைத்தானே செஞ்சிருக்கேள். வருத்தம் ஒன்றும் படலேடா. அங்கே போகிறதுக்கு தான் தயக்கமாக இருக்குது. ராகு காலம் ஐயா படம்னு நீ வேற என்னென்னமோ சொல்கிறே. ஒன்று சீமாவிற்கு ஒரு கலகத்து மூட்டுறதுக்கு தான் பிரயோஜனப்படும். கொள்கை எப்படி இருந்தாலும் தேசிகாமணி யோக்கியன். நீங்கள் தயங்கிறது ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குப்பா. அயோக்கியன் ஒருத்தன் என்ன நினச்சிப்பானோன்னு பயந்து யோக்கியன் ஒருத்தனை மதிக்கவும் ஆதரிக்கவும் தயங்கி நின்றுடுற சுவாபம் நம்ம தேசத்துக்கே ஸ்பெஷாலிட்டியாக போச்சுப்பா. மனத்தினால் சமூக விரோதிகளாலும் அந்நியர்களாலும் பயந்து நடுங்கி கொண்டே கையால் தெய்வத்தை ஊப்பித் தொழும் தேசம் இது. நியாய வேட்கையும் அந்தரங்க சுத்தியோடு கூடிய சத்திய தரிசனம் இல்லாத பக்தி கூட புரோஜனம் இல்லாத விஷயம்தான். யாரோ ஒரு கெட்டவன் என்னமோ நினச்சிக்க போகிறாங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் சிநேகிதரோட அழைப்பை பொருள்படுத்தாமல் விடுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் வரையலோ இல்லையோ என்னையும் கமலியும் அவர் கூப்பிட்டிருக்கார். நாங்கள் போக போகிறோம். அதுக்கு சொல்லலை. சரி, நானும் வரேன்டா, சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம் என்று ஒரு நிமிஷம் தயங்கியத்துக்கு பின் சர்மா வருவதற்கு இசைந்தார். அவர் மனதுக்குள் இன்னும் ஒரு தயக்கம் நிலவியது. மகனோடும் அவனோடு வந்திருக்கிற பிரெஞ்சு யுவதியோடும் சேர்ந்து ஒன்றாக சங்கரமங்கலத்தின் வம்புகள் நிறைந்த தெருக்கள் வழியே நடந்து போய் பரம வைதிகனாகிய தான் ராகு காலத்தில் திறந்து வைக்கப்படும் ஒரு கடை திறப்பு விழாவுக்கு விஜயம் செய்வது என்பதை நினைத்து பார்ப்பதிலே 1000 தயக்கங்கள் இருந்தன. தயக்கங்கள் எல்லாம் ஊரையும் சீமாவையரையும் எதிரிகளையும் நினைத்துத்தான். தனிப்பட்ட முறையில் நினைக்கும் போது எந்த குழப்பமும் தயக்கமும் இல்லாமல் தேசிகமணியின் மருமகனுக்காக திறக்கப்படும் பலசரக்கு கடை திறப்பு விழாவுக்கு போய்விட்டு வர வேண்டும் என்று தான் தோன்றியது. நல்ல வேலை பார்த்து தொடங்குவதும் ராகு காலத்தில் தொடங்குவதும் அவரவர் விருப்பத்தை பொறுத்தது. நான் நிர்பந்தப்படுத்த முடியாது. அதேபோல் வாடகைக்கு பேசி எடுத்துக்கொண்ட ஒரு இடத்தில் வாடகைக்கு இருப்பவருக்கு விருப்பமான எந்த படத்தையும் அவர் தாராளமாக மாட்டிக்கொள்ள உரிமை உண்டு. அதில் நான் தலையிட முடியாது என்று சரியாக நினைத்து மதிப்பிட்டார் அவர். நீங்கள் எல்லாம் கையால் நியாயத்தை தொழுது கொண்டே மனத்தால் அநியாயத்துக்கு பயப்படுகிறீர்கள் என்று மகன் சொல்லி குத்தி காட்டிய பின்பே உடனடியாக அவனோடு போவதற்கு சர்மா இசைந்திருந்தார். உடை மாற்றிக்கொண்டு கமலியையும் அழைத்து வர மாடிக்கு போயிருந்தார் ரவி. ரவியும் கமலியும் மாடியிலிருந்து கீழே வருவதற்குள் உள்ளே போய் காமாட்சி அம்மாளிடம் வெளியே புறப்பட போவதாக ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டு வந்தார் அவர். அவர் முதலில் நினைத்தபடி தான் நடந்தது. சர்மாவும் ரவியும் கமலியும் தெருவில் சேர்ந்து நடந்து போவதை ஒரு வினோதமான புது ஊர்வலத்தை பார்ப்பது போல்தான் பார்த்தார்கள். எதிரே ஊர் புரோகிதர் ஜமுநாத சாஸ்திரி வந்தார். சர்மாவையும் ரவியையும் விசாரித்தார். கமலியை பார்த்துவிட்டு சர்மாவிடமே மறுபடியும் அவ்வா யாரு, புதுசாக இருக்கே என்று கேட்டார் சாஸ்திரி. பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கா. நம்ம தேசம் கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள்லாம் பற்றி படித்து எழுதுறதுல ஆசை என்று சர்மாவிடம் பதில் வந்தது. சரி, அப்புறமா வந்து பார்க்குறேன் என்று சாஸ்திரி விடை பெற்று கொண்டு போனார். வடக்கு திரை முனையை அடைவதற்கு முன் இப்படியும் இதைவிட சுருக்கமாகவும் இன்னும் 2 சந்திப்புகளும் விசாரணைகளும் சர்மாவோ ரவியோ பதில் சொல்ல வேண்டியவனாக இருந்தது. அங்கெல்லாம் நம்மோடு கூட வர ஒரு பெண்ணையோ ஆணையோ நாமா சொல்லி இன்னார்னு அறிமுகப்படுத்தலைன்னா எதிரே சந்திக்கிறவா யாருன்னே கேட்க மாட்டாப்பா, ரவி தந்தையிடம் சொன்னான். சர்மா சிரித்தபடி அதற்கு பதில் சொன்னார். மேற்கிந்திய தேசங்களை பற்றி நீ சொல்கிறே ரவி. நம்ம தேசத்திலே ஒவ்வொரு சிசுவும் தொப்புள் கொடியை நீக்கின மறு நிமிஷத்திலிருந்தே மற்றதுகளையும் பற்றி அறிஞ்சுக்கிற ஆவலே தான் உயிர் வாழறதே மறந்துடாதே. அவர்கள் போய் சேர்ந்தபோது இறைமுடிமணியின் புது பலசரக்கு கடையிலே கூட்டம் அதிகம் இல்லை. 3 பக்கமும் செங்கல் சுவர் எழுப்பி மேலே தகர கொட்டாய் அமைத்து சுயமரியாதை பல்மண்ட நிலையம் புதிதாக பளபளத்து மின்னும் போர்டு மாட்டியிருந்தார். இறைமுடிமணி வாழை மரம் மாவிலை தோரணம் கிடையாது. போர்டிலே கதவியிலோ முகப்பிலோ எங்கும் குங்குமம் சந்தனப்பொட்டு எதுவும் இல்லை. போர்டிலும் கடைக்குள் பிரதானமான
பார்வையில் படும்படி இறைமுடிமணியின் இயக்கத் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கிய ஐயா படம் இருந்தது. கல்லாப்பேட்டியிலே குருசாமி, அதாவது இறைமுடிமணியின் மருமகன் உட்கார்ந்திருந்தார். முகப்பில் நின்று இறைமுடிமணி வருகிறவர்களை வரவேற்று கொண்டிருந்தார். உட்கார வைப்பதற்கு பக்கத்துக்கு ஒரு வீதம் கடைமுகப்பின் இரு பக்கமும் 2 நீல பெஞ்சுகள் போடப்பட்டிருந்தன. இப்படி இந்த பாகத்தை ஆசிரியர் முடிச்சிருக்காங்க. 16வது பாகத்தை நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாகம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. டாட்டா, பை பை, தேங்க்யூ.